நாம எல்லாருமே அருள்நிதி அவர்கள் நடிச்சு 2022 வெளியான டைரி அப்படிங்கிற படத்தை கண்டிப்பா பார்த்திருப்போம். பார்க்காதவங்க ஒரு வாட்டி கண்டிப்பா பாருங்க. செம்மையான த்ரில்லர் மூவி. அந்த படம் டைம் லூப் சம்பந்தப்பட்ட ஒரு படம். ஏற்கனவே உண்மையா நடந்ததா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுதான் இந்த ஃபுல் படத்தையுமே எடுத்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், அப்படி ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பஸ் 375 இந்த சம்பவம் 1995 சீனால உள்ள பெய்ஜிங் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ரூட் நம்பர் 375 கொண்ட பஸ் யுவான் மிங் குவான் அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்பி ஷியாங்சான் அல்லது ஃப்ரேக்ரண்ட் ஹில்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய இடத்துக்கு போய் சேரணும். முதல்ல இந்த பஸ் கிளம்பும் போது கூட்டமா தான் கிளம்பி இருக்கு. அப்புறமா அடுத்தடுத்த ஸ்டாப்ல ஒவ்வொருத்தரா இறங்கி ஃப்ரேக்ரண்ட் ஹில்ஸை ரீச் பண்றதுக்கு 6-7 ஸ்டாப் முன்னாடி வண்டியில யாருமே இல்லை. அடுத்ததா ஒரு ஸ்டாப்ல வண்டியில 4 பேர் ஏறுறாங்க. அதுல ஒரு கப்பிள், ஒரு வயசான பாட்டி, ஒரு டீனேஜ் பையன். அந்த டீனேஜ் பையன் வயசான பாட்டிக்கு முன் சீட்ல உட்காந்துடுறான். இப்போ அந்த பஸ்ல டிரைவர், ஒரு லேடி கண்டக்டர், அப்புறம் இந்த 4 பேர், இந்த 6 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. வண்டி போய்கிட்டே இருக்கு. அடுத்ததா வரப்போற ஸ்டாப்ல யாரோ 2 பேர் ஏறுறதுக்கு வண்டியை ஸ்டாப் பண்ற மாதிரி டிரைவர் பார்த்துட்டு வண்டியை நிறுத்திருக்காரு. ஆனா ஏறுறது 2 பேர்ல 3 பேர். 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து பஸ்ல ஏற்றிருக்காங்க. அந்த 3 பேரையும் பார்க்கும்போது இந்த காலகட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாம பழங்காலத்துல ட்ரெஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்காங்க. அவங்க 3 பேரையும் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால பஸ்ல உள்ள அந்த 4 பேரும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த லேடி கண்டக்டர் அவங்கள்ட்ட, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க ஏதோ டிராமா ஆர்டிஸ்ட் போல ஏதோ டிராமாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவங்கள கூல் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. அடுத்ததா அந்த கப்புள் இறங்கக்கூடிய பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு. அந்த கப்புள் இறங்கினதுக்கு அப்புறமா திடீர்னு அந்த பாட்டியம்மா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தனக்கு முன்னாடி இருந்த அந்த டீனேஜ் பையன் தன்னோட பர்ஸை அடிச்சுட்டதா ரொம்பவே கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. உடனே அந்த பையனும் அந்த கண்டக்டரும், இவர் உட்கார்ந்துருக்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ல, இவர் எப்படி உங்க பர்ஸை எடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடனே பஸ்ஸை நிப்பாட்டுங்க, இவனையும் கீழே இறக்குங்க, நான் போலீஸ் இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பஸ்ஸை நிப்பாட்டி அந்த பையனையும் கீழே இறக்கிடுறாங்க. கீழே வந்ததுக்கு அப்புறமா அந்த பையன் எவ்வளவோ அந்த பாட்டிட்ட கெஞ்சி பாக்குறான், நான் உங்க பர்ஸை எடுக்கல, என்னை விட்டுருங்கன்னு. அந்த பாட்டி பஸ் கிளம்புற வரைக்குமே பொறுமையா இருந்துட்டு பஸ் கிளம்புனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பஸ்ல அந்த 3 பேரும் ஏறினதுக்கு அப்புறமா ஜன்னல் வழியா காத்தடிச்சிருக்கு. அதுல அவங்களோட ட்ரெஸ் கொஞ்சம் விலகுனதுல அவங்களுக்கு உடலே இல்லை. அவங்க ஒரு பேய் அப்படிங்கிறத அந்த பாட்டிமா பார்த்துட்டாங்க. இதை அந்த பையன்கிட்ட சொல்லி, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உன்னை கீழே இறக்குனேன், இதை உடனே போலீஸ்ட்டு சொல்லி அந்த பஸ்ல உள்ளவங்களை அலாட் பண்ணணும். எங்க நான் பஸ்லயே இதை சொன்னா நமக்கு ஏதோ ஆயிடுமான்னு சொல்லிட்டு தான் கீழே இறங்கினேன், உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கலான்னு சொல்லி பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த போலீஸ் இதை பெருசா எடுத்துக்கிறதாவே தெரியல. கூட இருந்த அந்த டீனேஜ் பையனும், அவங்க சொல்றது உண்மைதான், நானும் அந்த பஸ்ல தான் இருந்தேன், தயவு செஞ்சு ஏதாவது ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. ஆனா எதுவுமே அந்த போலீஸ் பண்ணல. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பஸ் டிப்போல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ரூட் நம்பர் 375 பஸ் நேற்றுக்கு நைட்டே ஃப்ரேக்ரண்ட் ஹில்ஸுக்கு வந்திருக்கணும், ஆனா இப்போ வரைக்கும் அந்த பஸ் வரல, அந்த பஸ்ஸுக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது. அதுக்கப்புறமா தான் போலீஸ் எல்லாருமே ரியலைஸ் பண்றாங்க, ஒருவேளை அந்த பாட்டி சொன்னது உண்மையா இருக்குமோன்னு சொல்லி அந்த பஸ்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா 2 நாள் கழிச்சு ஃப்ரேக்ரண்ட் ஹில்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி ஆத்துக்குள்ள இருந்து ஒரு பஸ்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பஸ்ஸை மேல தூக்கிட்டாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள 3 பேரோட சடலம் இருந்திருக்கு. ஒன்னு அந்த டிரைவரோடது, இன்னொன்னு அந்த லேடி கண்டக்டர், 3ஆவதா கடைசியா 3 பேர் பஸ்ல ஏறினாங்கல்ல, அதாவது அந்த பாட்டிமா கூட 3 பேர் பேயின்னு சொன்னாங்கல்ல, அதுல 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை கைத்தாங்களா உள்ள கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த கைத்தாங்களா கூட்டி வரப்பட்ட அந்த நபரோட சடலம் தான் இருந்திருக்கு. மற்ற 2 பேரோட சடலம் இல்லை. பிரஸ், மீடியான்னு எல்லா இடத்துலையும் இந்த பஸ்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு அந்த பாட்டிமா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அதனாலேயே இது ஒரு அமானுஷமான விஷயம்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் காணாம போன பஸ் கிடைச்சிருச்சு. உள்ள 3 பேரோட டெட் பாடி இருக்கு. ஸோ பஸ் ஆக்சிடென்ட் ஆகி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல விடை தெரியாத பல கொஸ்டின்ஸ் இருக்கதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பஸ் ஃப்ரேக்ரண்ட் ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போய் சேரணும். ஆனா அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி வேறொரு இடத்துல போய் அங்க உள்ள ஆத்துல போய் மூழ்கி இருக்கு. அது எப்படி, எதுக்காக அந்த இடத்துக்கு போச்சு? சரி, அப்படியே இருந்தாலும் அந்த பஸ்ல
ஃப்ரேக்ரன்ஸ் ஹில்ஸுக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் ஃபியூயல் இருந்திருக்கு அன்னைக்கு நைட்டு. ஆனால் ஃப்ரேக்ரன்ஸ் ஹில்ஸையும் தாண்டி 100 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு அந்த பஸ்ஸில் எப்படி ஃபியூயல் வந்துச்சுன்னு தெரியலை. அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த பஸ்ஸில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 3 சடலங்கள் காணாமல் போனதா சொல்லப்படுற அந்த டேட்ல இருந்து 2 நாளுக்கு அப்புறமா அந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த உடல்களையும் கைப்பற்றிட்டாங்க. அந்த 2 நாளுக்குள்ளேயே அந்த 3 சடலங்களும் ரொம்பவே டீகம்போஸ்ட் ஆயிருக்கு. அதை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸும் 2 நாள்ல எந்த உடல்களும் இந்த அளவுக்கு மோசமா அழுகியிருக்க வாய்ப்பே இல்லை, கிட்டத்தட்ட பல நாட்கள் தண்ணிக்குள்ளேயே இருந்தாதான் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம், அந்த பஸ்ஸை செக் பண்ணும்போது அந்த பஸ்ஸோட ஃபியூல் டேங்க் உள்ள ஃபுல்லாவே ரத்தமா இருந்திருக்கு. பஸ்ஸோட மற்ற எந்த பகுதிகளிலுமே ரத்த கரைகள் இல்லை, ஆனா ஃபியூயல் டேங்க்ல மட்டும் அதிக அளவுல ரத்தம் இருந்திருக்கு. எப்படி, யாருக்குமே தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஹில்ஸை தாண்டி 100 கிலோமீட்டருக்கு அப்புறமா உள்ள ஆத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இடையில இருக்க எந்த ஒரு பஸ் ஸ்டாப்லயுமே இந்த பஸ் போனதா எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. நைட் டைம்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த யாரும் அந்த பஸ்ஸை பார்க்கவே இல்லை. இத்தனை கிலோமீட்டர் தாண்டி யாரு கண்ணிலையுமே படாம எப்படி அந்த இடத்துக்கு இந்த பஸ் போச்சு, அங்க போன இந்த பஸ் எப்படி ஆத்துக்குள்ள கவுந்துச்சுன்னு யாருக்குமே ஐடியா இல்லை. இப்படி ஒரு சம்பவம் உண்மையா நடந்திருக்கா என்னன்னு நமக்கு கிளியரா ஐடியா இல்லைனாலும், சீனால இப்படி ஒரு சம்பவம் உண்மையாவே நடந்திருக்குன்னு சொல்லி அங்குள்ள மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸை பத்தி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டைரி படம் பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.